ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டு, அதனால தான் ரிவ்யூ பண்ணவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கான எபிசோட்டில் ஆறுமுகத்துக்கு பரிசு கொடுக்கறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து, அதாவது மறைஞ்சிருந்து பார்த்தோம்னா பைரவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை சிந்து பார்த்துடுறாங்க. இப்போ சிந்து பைரவி பக்கத்தில் போயிட்டு நீ வந்திருக்கியா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு சரி வா உன்னை பற்றி வந்து அதாவது ஆறுமுகம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, வா மேடைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே பார்த்தா அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. இப்போ ஒரு வழியாக பேசி பார்த்தோம் அப்படின்னா பைரவி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வரமாட்டேன்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுகம் அவங்க அம்மா தங்கச்சியோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லும்போது பைரவி வராங்க. பார்க்கும்போதே ஆறுமுகத்துக்கு பயங்கர சந்தோஷம். வழக்கம் போல் பார்த்தோம்னா இங்கே மென்டல்ஸ், அதாவது இங்கே இருக்காங்கல்ல சஞ்சய், அவங்களுக்கு பார்த்தோம்னா வயிற்றுச்சலாக தான் இருக்குது. இப்போ ஆறுமுகம் அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுறார் பைரவி கிட்ட. போய் இந்த பரிசு உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்புறம் ஆறுமுகம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பைரவியை தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு சுற்றுறாரு. இதெல்லாம் பார்க்குற சஞ்சய்க்கு இன்னுமே வயிற்றுச்சலாக தான் இருக்குது. சூப்பராக சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பக்கத்து பார்த்தா மகாவும் எசக்கியும் வந்துடுறாங்க. ஐசு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஐசு வந்து இந்த மாதிரி இப்போ தான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லாம் விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே வந்து போட்டி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போட்டி நடக்கிறதுக்காக பார்த்தோம்னா சிவாவுக்கு வேட்டிலாம் கட்டி அப்படி சிந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ போட்டி என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல கயிறு இழுத்தல் போட்டி. அதில் பார்த்தோம்னா ஒரே காமெடி, ஒரே ஃபன் கலாட்டாவாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிந்து நல்லா கிடைக்கிற கேப்லாம் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவா கிட்ட. அதே நேரத்தில் இந்த பக்கத்து ஆறுமுகம் வந்து பைரவி இவங்களாம் இந்த பக்கத்து இழுக்கிறாங்களா, கடைசியில் பார்த்தா இவங்க தான் ஜெயிச்சிடுறாங்க. அதுவும் ஒரு சந்தோஷம் குஷியாக இருக்குது. இடையில பார்த்தோம்னா மகா அவங்க, அதாவது அவங்க சித்தப்பு இருக்காங்கல்ல அவர் வாசு, அவர் கூட பார்த்தோம்னா ஒரு காமெடி கலாட்டாவும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு போட்டி, அதாவது முதல்ல கயிறு இழுத்தல் போட்டி, அடுத்து பார்த்தோம்னா ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போட்டி. இந்த சைக்கிள் ரேஸ் போட்டியில் என்னன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஓட்டணும், முன்னாடி பார்த்தா அந்த சைக்கிள் வந்து உட்காந்துக்கணும் இல்லை அவங்களோட ஒய்ஃபு. அதில் பார்த்தா பிரேக் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி போது ஸ்லோ ரேஸ். அதுலேயும் பார்த்தா ஒரே காமெடி கலாட்டம் நடக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் பைரவி, இந்த பக்கத்து பார்த்தோம்னா சிவா சிந்து, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கடைசியாக வந்துட்டு இருக்காங்க. அதில் சிவா தான் லாஸ்ட்டாக வராரு. லாஸ்ட்டாக வரவங்க தானே இதில் ஜெயிப்பாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தையும் பார்த்தோம் அப்படின்னா சிந்து நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் சிவா சிந்து ஜெயிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா அடுத்து இன்னொரு போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு ரேஸ் ஓடணும், யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்க்குறது அப்படின்னு. இப்போ அப்படி பார்க்கும்போது பைரவி கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. அப்போ பார்த்தா அன்னபூர்ணி வந்து சமாதானம் சொல்லி நீ கவலைப்படாமல் இரு, ஆறுமுகம் தூக்கிட்டு நல்லா சூப்பராக ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா சிவா அந்த மாதிரி எப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சிந்து கேட்குறாங்க, என்னை தூக்கிட்டு நீ ஓடுறதுக்கு வந்து சங்கடப்படுறியா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இந்த போட்டியில் நான் கலந்துக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சூப்பராக ஒரு மாதிரி அப்படி ஜாலியாக ஃபன் கலாட்டாவாக இருந்துச்சு. நாளைக்கு அடுத்து வர ப்ரொமோ வச்சு நம்ம அடுத்து எப்படி எபிசோட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.